தெருநாய்கள் இருக்கலாம். தெருநாய்கள் வந்து தெருநாய்க்களை எல்லாத்தையும் ஃபுல்லாக அழிக்கணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்களும் நாய்கள் வளர்த்த ஆட்கள் தான். நாய் வந்து நான் இருக்குச்சுன்னா, சின்ன பிள்ளைகள் இருக்குச்சுன்னா, நாய் இருக்குச்சுல ஒரு 5 நாய் தெருவு கிடக்கும். ஒரு 5 நாய் 6 நாய் தெருவும் கிடக்கும். இப்போ ஒரு சந்தில் பார்த்தாலே 30 நாய் கிடக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு? காரணம் வந்து யாரும் கிடையாது, நம்ம தான். நம்ம அந்த நாய் பெருகச்சிலேயே நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஏதோ அந்த ஏதோ சட்டம் இந்த புழு கிளாஸ் இருந்தாங்க, அதில் பிரச்சனை வந்ததுனால நாய்கள் இதாயிடுச்சு. அதிகமாகுது. நாய் குட்டி போட்டால் 10 குட்டி 15 7 குட்டி 8 குட்டின்னு போடும். அதனால் அதிகமாக பெருகுது. சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுது. இப்போ நாய்களை பற்றி நீ சொல்கிறீங்க, நாயினால எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? நானே ஒரு 3 தடவை 4 தடவையில் வந்து சென்னைக்கு வர்ற காரில் வரச்சில் நானே ஒரு ஆபத்தில் 2-3 தடவை ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன். ஒரு செகண்டு தான், இல்லைன்னா எங்களை தூக்கி போட்டிருக்கோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.